அவரு வீரதேவன். வீரதேவன் வீரதேவன் அட என்னோட வெட்டிக்கலத காதலன். வெட்டிக்கலத வீரதேவன் வீரதேவன் அவனுக்கு அடையாளம் இல்லையா? அடையாளத்தை சொல்றது இல்ல. வீரதேவன் எத்தனை பேர் இருக்காங்க? புலியெல்லாம் அடக்குவாங்கல்ல. புலியா? புலி குத்தி. அப்பாவின் நினைவாக பேர் என்னப்பா? அன்பளிப்பு அளித்துள்ளார். அப்பா பேர் லட்சுமியா? தம்பி பேர் என்னடா தம்பி? அப்பா பாட்டுக்காக எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அன்பு நண்பர்கள் நன்றி 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 நன்றி. சுமதி அண்ணே என்ன சுமதி? நான் மட்டும் இல்ல, வீரதேவன் வீரதேவன் அவருக்கு அடையாளம் ஒன்னு சொல்றதா ரெண்டு சொல்றதா இல்ல மொத்தத்தையும் சொல்றதா? அடையாளத்தை ஏதாவது சொல்லி விடட்டா? வேணாம், அது ஏதாவது சொன்னா கம்ப்ளைண்ட் ஆயிரும். அதனால வீரத்தேவனுக்கு மீச பெருசா இருக்குமா, என் கை கால் பெருசா இருக்குமா? என் ஆளுக்கு அது ஆத்தி அது ரொம்ப பெருசா இருக்குங்க. அத பார்த்துதான். ஆமா, எனக்கு அதுதான் பிடிக்கும். நீ கணக்கெடுக்கவா? நீ என்னைய உயிரோட வச்சு புதைக்கிறதுக்குனே வந்திருக்கிற. முகர கட்டைய பாரு, மூஞ்சி ஆளு என்ன ஊராயா இது? செட்டப் சரியா இருக்கு. ஆமா, செட்டப் சரியா இருக்கா? அடேங்கப்பா, முக லட்சணம் பத்தியா? எங்களுக்கு இந்த லட்சணமே இப்படி இருக்குன்னா மற்ற லட்சணம்ல நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். இருந்துட்டாலும் சரி. அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். அடுத்து என் தோழி வருவா. தோழி வேற இருக்கிறா. அடேங்கப்பா, அமெரிக்கால படிச்சுட்டு வந்தவ. அமெரிக்காவுல? ஆமா, அழகுனா அழகு, அடாடாடாடா பேரழகு. பெண்ணுன்னா அவதான் ஓப்பன். ஏரே கார்த்திக் ராஜா, நீ எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, கவட்டையை பிச்சு விட்டுருவேன்னு நினச்சிக்க. ஆமா, உள்ள இருந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்க கூடாது. அவ வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடலாமா? டீ சாப்பிட்டேன், போண்டா எது கழிக்குதுடா? பாட்டுறதுக்கு எப்படி எல்லாம் சமாளிக்கிறான் பாரு. என்ன மனுஷன் வாழ்க்கை. நான் போகாத ஊர் இல்லை. என்ன சால சொல்ற? எனக்கு வயசாகிட்டு பொண்ணே கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம இருக்குன்னு நானும் பல யோசனை பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே கிடைக்கல. பொண்ணு கிடைச்சாத்தே நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு வயசாகிட்டே இருக்கு. ஐயா பெட்டுக்காரர், உங்க வீட்டுல எதுவும் பொண்ணுன்னு இருக்கா? ஐயோ சால, முன்ன புண்ண சகலன்னு பேசி பழகிட்டான். திடீர்னு எனக்கு நீ நல்லவன் தான், உத்தமன் தான், உனக்கு என் பொண்ணை கொடுக்கணும்னு ஆசைத்தான். என் தங்கச்சி ஒன்று சும்மா தான் இருக்கு, வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்கு. தங்கச்சியா? ஆமாங்க. டேய் மச்சான். மச்சானா? சரி மச்சான். மச்சான், ஒரு வாழ்க்கைய, ஒரு பொண்ணை கொடுத்து ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தினா தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பா. அது நீனாவது அது எனக்கு ஏற்பாடு பண்ணி. புதுக்கோட்டை முட்டுக்காடு சிதம்பரம் பாலாண்டர் அண்ணே. சிதம்பரம் அண்ணே வணக்கம்.
சிதம்பரம் பாலாண்டர் அண்ணன் எனக்காக 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்த எனது அன்பு அண்ணன் சிதம்பரம் பாலாண்டர் அண்ணா அவர்களுக்கு நன்றி 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 நன்றிண்ணே. அண்ணே சிதம்பரம் அண்ணன் எனக்காக 100 ரூபாய் இனிமே கொண்டுக்கிட்டு வருவார். ஏன்னா இப்படி கேட்டாடா வாங்குறது. மச்சான் பொண்ணு இருக்குங்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். உங்களுக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரியுமா? வயசாகிட்டே என்ன மச்சான், என் தங்கச்சி இங்கே கூட்டு வந்திருக்கேனா? என்ன இப்படி சொல்றிய? ஆமாங்க. ஐயோ அப்பனா உன் தங்கச்சியை கூட்டி வாயா, இந்த இப்ப நான் அந்த உடனே பிள்ளைய போய் பார்க்கணுமையா. ஏன்னா நான் பொண்ணு கிடைக்காம இருந்து எனக்கு வயசாகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணாதான் அந்த ஒரு குடும்பமாகும். மாதிரி நல்லவனுக்கு என் தங்கச்சியை கொடுக்கறது எனக்கு மனசார எனக்கு ரொம்ப சந்தோஷம் மச்சான். முதல்ல நீங்க என்கிட்ட பேச வேணாம், சரி பொம்பளை பிள்ளைய கூட்டி வாங்க. அது வந்தாத்தான் எனக்கு அந்த பிள்ளை வந்தாத்தான் எனக்கு இதுவரை வெளிநாட்டில் படிச்சுக்குதா அந்த பிள்ளை வந்தாத்தான் எனக்கு நல்லா இருக்கு. நீ போய் அந்த பிள்ளைய கூட்டி வாங்க. அப்புறம் கூட்டி